உண்மையிலே விஜய்க்கு பேசக்கூடிய திராணி இருந்துச்சு, தெம்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லா கட்சியும் சொந்தமாக சேனல் வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி நியூஸ் சேனலில் கொடுப்பாரு, கலைஞர் டிவியில் ஸ்டாலின் கொடுப்பாரு, திருமாவளவன் வெளிச்சமில் கொடுப்பாரு, இப்படி எல்லாருமே ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுருக்கீங்க, தி ரிப்போர்ட்னு ஒரு சேனல் ராஜ்மோகன் வச்சுருக்காரு, இல்லை ஃபெலிக்ஸ் ரெட்பிக்ஸ் வச்சுருக்காரு, இல்லை அந்தணன் வலைப்பேச்சில் போய் பேசலாம், எங்கேயாவது உட்காந்து நீங்கள் பேசலாம், உங்களுக்குள்ளேயே வச்சு பேசலாம், எழுதி கொடுத்து பேசலாம், இல்லைன்னா பேக்ரவுண்ட் ஷாட் புடனைக்கு பின்னாடி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா வாயை மட்டும் அசைங்க, உங்களுக்கு மிமிக்ரி பண்ணிக்கிறோன்னு கூட பேசி ஏமாத்தலாம், ஏதோ ஒன்று பண்ணி தொலையலாம். சம்மந்தம் இல்லாமல் ஒரு சங்கி சேனலை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்குன்னா நீ சங்கி தானே, அது சங்கி சேனல் தான். என்னப்பா சேனலுக்கு நீ முத்திரை குத்துறியான்னா அவங்க குத்துனது தான் நானும் குத்துறேன். டெல்லி சிபிஐ விசாரணை வெளியில் வந்ததுக்கப்புறமா இது என்ன தினகரனா, இது என்ன தந்தியா, இது என்ன சன் டிவியான்னு கேட்டவங்க தானே ஆதவர்ஜனாவும் நிர்மலும். அப்போ நாங்களும் அதான் சொல்லுவோம், என்டிடிவி யாரோடது, எதோடைய பேக்ரவுண்டில் இருக்குது. அப்போ நீ அவனுக்கு வேலை செய்கிறவன் தானே, அங்கே ஒரு சங்கி தானே, நீ வந்தவங்கள பாதி பேர் சங்கி வேற, இப்போ நீ சங்கி புத்தி தானே. அப்போ நீ என்ன அமௌண்ட்டை கொடுத்துருக்க? என்டிடிவி ஒன்றும் உனக்காக வேலை செய்ய வரல, என்டிடிவி அதானியோட ஒர்க்கு, அவங்க விஜயை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த பேர் வேலை செய்யலை. அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு, அங்கேருந்து வந்திருக்காங்க, கவனிப்பு நடந்திருக்கு, அதானே. புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் பச்சைமுத்தோட சேனல், அவர் ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு, அவரை ப்ரொமோட் பண்ணி அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு அந்த சேனல் வேலை செய்யுமா, விஜய் வேலை செய்யுமா? ஆனால் ஒரு ஈவெண்ட்டுக்கும் 14 லைவ் போடுது, 14 லைவ் போடுது, அவ்வளோதான். அதோட விஜயை மறந்துட்டு அடுத்தடுத்து வேலைக்கு போவாங்க. நீ லைவ் போடுது அப்படின்னா அதுக்கு ஒரு பேசியிருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரேஞ்சில் நாங்கள் அதுவும் பண்ணுறோம், எங்கள் கட்சியை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க இன்றைக்கி ஒரு நாள்னு போடுவாங்க. ஈவன் எல்ஜேகேவா, அந்த லட்சிய ஜனநாயக கட்சின்னு மச்சான், ஆதவோட மச்சான், அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார், அவருக்குமே இங்கே லைவ் ஓடுது. இது எல்லாமே அண்டர் ப்ராசஸ் டீலிங் அமௌண்ட்டு தான், இது எல்லாமே ஓடும். காசை தண்ணியாக இறக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் தாவேகா.